அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகளை நிச்சயமா ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பயிற்சியினுடைய தாக்கம், சனி பகவானுடைய தாக்கம் என்ன மாதிரி விளைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். பொதுவாகவே சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே சனி பகவான் பார்த்தீங்கன்னா தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளை மட்டுமே கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படி கொடுப்பார் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மூலமாக பல நன்மைகளை அள்ளி கொடுப்பார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான வள்ளலாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத நாம இதனை தொடர்ந்து பார்க்கலாம். சனி பகவான் பொதுவாகவே ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா மாசி 22ஆம் நாள் மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:31 அளவில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் மந்தமான கதியும் கர்ம வினைகளின் பலன்களை பாரபட்சமின்றி வழங்கக்கூடிய நீதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய 2.5 ஆண்டுகள், அதாவது 30 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பார்த்தீங்கன்னா மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்களை நிச்சயமா அள்ளி கொடுப்பார் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய இடம்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எதிர்பார்க்காத வகையில் வெவ்வேறு மாற்றங்களை கொடுக்கலாம். சனி பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே அவங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு உண்மையாகவே சொல்லப்படுது. மீன ராசி என்பது கால புருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. அயன சயன போகம் ஆன்மீக பயணங்களை இது குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு சனி பகவான் அமர்வது உலகளவில் பார்க்கும் பொழுது மனிதர்களின் சுய விழிப்புணர்வு, தர்மத்தின் மீதான நம்பிக்கை இது ரெண்டுமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் மற்றும் ரகசியங்களின் இருப்பிடத்தை மீனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மீனத்தில் சனி அமர்வதால் அரசியல் மற்றும் அறிவியலில் மறைவாக இருக்கக்கூடிய பல புதிய உண்மைகள் இதன் மூலம் வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சியின் காரணமாக உலக பொருளாதாரத்தில் பல புதிய மாற்றங்கள் உருவாகலாம். மருத்துவ துறையில பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவிற்கு பல புரட்சிகரமான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் சனியினுடைய தாக்கத்தால் நிச்சயமா ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர தலங்களுக்கு ஒரு முறையாவது சென்று வருவது நமக்கு நல்லதாக இருக்கலாம். சனி பகவான் ஒருவருடைய கர்மாவின் பிரதிபலிப்பாக செயல்படுவார். இதனால் பார்த்தீங்கன்னா தூய மனதுடன் மற்றவர்களுக்கு நாம பிரதிபலன் பாராமல் உதவி செய்வது சனியினுடைய தாக்கத்தை நமக்கு குறைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு சிறந்த பரிகாரம் அப்படின்னு இதனை சொல்லலாங்க. அதாவது தர்மம் மூலம் கர்மம் விலகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சனியினுடைய தாக்கம் இந்த மாதிரி வழிகளில் நிச்சயமாக குறையலாம். இந்த சனியினுடைய தாக்கத்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், அதாவது என்ன மாதிரி வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க போகுது, எந்த மாதிரி விஷயத்துல தீமைகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டம் ஒரு பொற்காலமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பொற்காலத்தின் தொடக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு யோக கிரகமான சனி பகவான் இப்போது 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு இந்த மாதிரி இடம் பெயர்ச்சி வருகிறார். இதனால பார்த்தீங்கன்னா இதனை ருண விமோசன சனி அப்படின்னு நம்ம ஜோதிட ரீதியாக சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை தீருவதற்கான அர்த்தம் அப்படின்னு நாம இதனை சொல்லலாம். 6ஆம் இடத்தில் சனி அமரும் போது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு பணியும் நிலை ஏற்படலாம். நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு மாறலாம். அதே போலவே ஆரோக்கியத்தில் நிலவி வந்த மந்த நிலை மாறலாம். உடலில் பார்த்தீங்கன்னா தெம்பு அதிகரிக்கும்.
வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நிச்சயமாக வரலாம். உங்களுடைய தைரியம், வீரம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பல மடங்கு உயரலாம். ஸோ இந்த சனியினுடைய தாக்கம் துலாம் ராசி நேயர்களுக்கு பல வகையில நன்மைகளாக மட்டுமே இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சனி பயிற்சியின் தாக்கம் உங்களுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிச்சயமா அதிகரிக்கும். உறவினர்களிடையே நிலவி வந்த மனக்கசப்புகள் இந்த மாதிரி உணர்வுகள் நிச்சயமா மாறலாம். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கலாம். எதிர்பாராத பணவரவு அல்லது பழைய சொத்துகள் விற்பனை மூலம் கணிசமான தொகை உங்க கைக்கு வந்து சேரலாம். குழந்தைகளால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருமை உண்டாகலாம். புதிய வீடு கட்டக்கூடிய யோகம், வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகம் துலாம் ராசி நேயர்களுக்கு வலுவாக இருக்கிறது. இளைய சகோதரர்களுடனான உறவு பார்த்தீங்கன்னா பலப்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுவதற்கும் காலம் கனிந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தொழில் மற்றும் பணியிடத்தில் உங்களுடைய ஆதிக்கம் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு ஏற்படலாம். அது போலவே துலாம் ராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நீங்க எதிர்பார்க்காத வகையில தடையின்றி கிடைக்கலாம். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு பெருமிதமான லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டியாளர்களை முறியடித்து முன்னேறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. வேலை இல்லாத துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம். கூடிய சம்பளத்துடன் புதிய வேலை நல்லபடியாக உங்களுக்கு அமையலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளால் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபங்கள் பெருகலாம். கல்வி மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு முதலிடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பதக்கங்கள் அல்லது விருதுகள் கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை நாம சொல்லலாம். மிக சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். நீங்களே எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய படைப்பாற்றல் வெகுவாக பாராட்டப்படலாம். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு மக்களின் ஆதரவு பெருகலாம். சினிமா, இசை போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதிய உச்சங்களை தொடக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். இந்த காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கம் குறைவதற்கு துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படிங்கிறத நீங்க முக்கியமா தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் சனிக்கிழமைகளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரலாம். பைரவருக்கு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கடன் பிரச்சனை குறையலாம். நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். கருப்பு நாய்களுக்கு இரவில் நீங்க உணவுகளை வழங்கலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனியினுடைய தாக்கம் நிச்சயமா உங்களுக்கு குறையலாம். வாழ்வியல் ரீதியாக மற்றவர்களை துச்சமாக நினைக்காமல் பணிவுடன் நடந்து கொள்வது சனியினுடைய அருளை உங்களுக்கு நிலைக்கச் செய்யும். சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து தானமாக நீங்க செய்யலாம். அது போலவே அன்னதானம் வழங்குவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தினசரி வீட்டில் மங்கள இசை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மறக்காமல் செய்து வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனியினுடைய தாக்கம் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கோவில் வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். சனீஸ்வர ஆலயங்களுக்கு சென்று வருவது மிகுந்த நல்லதாக உங்களுக்கு இருக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்தால் ஒரு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர தலங்களுக்கு சென்று வாருங்க. இந்த மாதிரி நீங்கள் சென்று வரும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் உங்களுக்கு நிச்சயமாக குறையலாம். வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இதனால் ஏற்படாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும், தீமையான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கத்தால் என்ன மாதிரி நன்மைகள் தீமைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
அதே போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.